ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி தோங்குகிறேன். இப்பொழுது இங்கே ஒரு போராட்டம், இது என்ன போராட்டம் அப்படின்னா வேளாண்மையை பாதுகாப்போம் அப்படிங்கிற தலைப்புல. வேளாண்மைனா என்ன? நம்ம மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதுதான் வேளாண்மை. நம்ம இந்த மக்களுக்காகத்தான் மக்கள் இருந்தால்தான் மண்ணை வளப்படுத்த முடியும். இந்த இப்ப இந்த போராட்டத்தோட என்னன்னா அரசு ஊழியர்களை பற்றி சில பேச வேண்டியிருக்கு. அரசு ஊழியர்கள் யாருன்னா அவங்க பேர் அரசு ஊழியர். நம்ம கிட்ட வரிப்பணத்துல சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் தான். கீழே தலையாரிலிருந்து மேல கலைக்கிற வரைக்கும் அனைத்து அதிகாரிகளும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா அரசு ஊழியர்களா வந்த உடனே அவர்கள் ஏதோ எஜமானர்கள் போலவும் மக்கள் ஏதோ அவர்களுக்கு அடிமைகள் போலவும் நினைத்துக் கொண்டு அவர்கள் நம்மளை ரொம்ப தரக்குறைவாகவும் வாயில வந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடியவர்களாகவும் இந்த காவல்துறையில இருக்கிறவங்க எல்லா அரசு ஊழியர்களையும் வருவாய்த்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் நடக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னா முக்கியமா இந்த மண் மலை பாதுகாப்பு, கனிம வள பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்துல நீங்க போராடி மக்களை ஒருங்கிணைப்பு பண்ணி இயக்கங்களை ஒருங்கிணைப்பு பண்ணி கொஞ்சம் எல்லாருக்கும் மக்களுக்கு உந்து சக்தியா இருக்கக்கூடிய தோழர் செல்வராஜ் மீது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வழக்குகள் போடப்பட்டுட்டே இருக்காங்க. இவர் மீது முதல்ல போடப்பட்ட வழக்கு என்ன அப்படின்னா மதுக்கடைக்கு எதிராக போராடுறதுக்காக அவர் மீது வழக்கு போடுறாங்க மேலவளவு காவல் நிலையத்துல. மதுக்கடைக்கு எதிராக போராடுறதுக்கு வழக்கு போடணும் அப்படின்னா மதுக்கடைக்கு எதிராக போராடிய தலைவர்களே எல்லா தலைவரும் போராடிட்டாங்க. ஸ்டாலின் போராடி இருக்காரு, ஜெயலலிதா போராடி இருக்கிறாங்க, எடப்பாடி போராடி, எல்லாரும் போராடி இருக்காங்க. அப்ப மதுக்கடைக்கு எதிராக போராடியவர்கள் மீது வழக்கு போடப்பட்ட முதல்ல இன்னைக்கு தமிழக முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலதான் முதல்ல வழக்கு போட்டிருக்கணும். அவர் மீது ஒன்றன் தான் போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு செல்வராஜ் மீது மட்டும் போடுற செல்வராஜ் அவர்கள் மீது மட்டும் வழக்கு போடுற கமுக்க என்ன நமக்கு தெரியல. அந்த முதல்ல வழக்கு அந்த இதுல போடுறாங்க மேலூர் காவல் நிலையத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா மேலூர் காவல் நிலையத்தில் வழக்கு போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு அப்பாவே தன்னுடைய குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் கேட்டு போறாரு. அந்த சான்றிதழ் கேட்டு போறவர்கிட்ட லஞ்சம் கேட்கிறாரு. அங்க முதுநிலை ஆய்வாளர், வருவாய் ஆய்வாளர் இருக்கக்கூடிய பிரபாகரங்கிறவர். முதுநிலை வருவாய் ஆய்வாளராக இருக்கக்கூடிய வேலூர்ல முதுநிலை வருவாய் ஆய்வாளராக இருக்கக்கூடிய பிரபாகரன் அந்த சான்றிதழுக்காக பணம் கேட்கிறாரு. அப்ப அங்கு எதேச்சையாக வேறு வேலையாக சென்றிருந்த செல்வராஜ் இப்படி பணம் கேட்கறது முறையில்லை அப்படின்னு கேட்கறதுக்கு அங்கே அவர் மீது கொலை முயற்சி வழக்கு அந்த முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பிரபாகரன் கொடுக்கிறாரு. அந்த வழக்கை பதிவு செய்யற காவல்துறை அங்கு கழுத்தை பிடிச்சு சட்டையை பிடிச்சு வெளியே தள்ளப்பட்ட செல்வராஜ் அவர்களுக்கு கொடுத்த புகாருக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த புகாருக்கு மனு ரசீது கூட தரலாம் மேலூர் காவல் நிலையம். அப்ப அங்கு இரண்டாவது விஷயம் நடக்குது. அடுத்து இங்க சேக்கிவட்டி ஐயாவட்டியில உள்ள இந்த கிரானைட் குவாரிக்கு ஏற்கனவே இப்ப நம்ம உலகத்தில் தோழர்கள் சொன்ன மாதிரி 1,13,000 கோடி ஊழல் கனிம வளம் மூலமா இந்த கிரானைட்கள் மூலமா நடந்திருக்குது. அதுக்கு சகாய அறிக்கை முன்னாள் ஆட்சியர்கள் தலைமையில் நடந்த அந்த ஆய்வு குழுவின் அறிக்கை இது வரைக்கும் வெளியிடப்படல. அப்படி இருக்க சூழல்ல மேலும் எங்களுடைய மண்ணையும் மழையும் சுரண்ட பாக்குறீங்க. மண்ணும் மழையும் இருந்தா தான் நாங்க விவசாயம் பார்க்க முடியும். விவசாயம் பார்த்தா தான் நம்ம எல்லாரும் சாப்பிட முடியும். சாப்பிட்டாலும் வாழ முடியும். அப்ப அப்ப விவசாயம் பார்த்தா தான் உணவுக்கு தானியங்கள் கிடைக்கும். அப்ப நம்ம சாப்பிடணுமா, மக்கள் உயிர் வாழணுமா, விவசாயம் இருக்கணும். விவசாயம் இருக்கணும்னா இந்த மண்ணும் மழையும் நமக்கு இருக்கணும். அப்ப இந்த மண்ணும் மழையும் அழிச்சிட்டு விவசாயத்தை அழிச்சிட்டு எப்படி உயிர் வாழ போறீங்க? காலையில பச்சை மாத்திரை, மத்தியானம் மஞ்சள் மாத்திரை போட்டு உயிர் வாழ போறோமா? அப்ப அதை நோக்கி தான் முன்னேற்றம் சொல்லி இந்த அரசு மக்களை வழிநடத்த பாக்குதா? இந்த அரசுங்கிறது என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான். இந்த சொத்து மக்களுக்கு தான் சொந்தமானது. அரசு அதை நிர்வகிக்கிறதுக்காக மக்களால் நம்ம தேர்ந்தெடுக்கிறது அந்த அரசு. அப்ப இந்த மக்கள் வேணாம்னு
கனிம வள கொள்ளையர்களுக்கு ஆதரவா அரசு அதிகாரிகள் இந்த எப்படி சொல்றது நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போட்டு பிஸ்கட்டை தூக்கி போட்டு போற மாதிரி திருடே போனா எப்படி இருக்கு அது மாதிரி இந்த கனிம வள கொள்ளைய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த அரசு அதிகாரிகளுக்கு சில ஆயிரங்களை தூக்கி போட்டு இந்த மக்களுடைய சொத்துக்களை சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மக்களுக்கு எப்படி உயிர் வாழ முடியும்? அப்ப இந்த மக்களுடைய சொத்துக்களை நீங்க சூறையாட்டா நீங்க வந்து இந்த பணத்தை பூரா சேர்த்து வச்சு எப்படி உங்க சந்ததி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த பூமி இருந்தா தான் உங்க சந்ததி வாழ முடியும். அப்ப இந்த சந்ததியே இல்லாம நீங்க இந்த பொருளை சேர்த்து என்ன செய்ய போறீங்க? பூமியை அழிச்சிட்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டு போராடுற தோழர் செல்வராஜ் மீது 110 வழக்கு போடுறாங்க. 110 கீழ் வழக்கு கொடுத்து மேலூர் வருவாய் கோட்டாட்சியருக்கு அழைப்பாணை கொடுக்குறாங்க. எல்லாரும் போறோம். அங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா வழக்கறிஞரோட உள்ள வரக்கூடாது, ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையை வந்து அங்கே மறுக்கப்படுது. அப்ப மனித உரிமை ஆணையத்துக்கு தான் நம்ம இதெல்லாம் சொல்லணும். மனித உரிமை ஆணையம் எப்படின்னு தெரியல. அப்ப அங்கு வந்து வழக்கறிஞர் அனுமதி மறுத்து உள்ள வந்து விட மாட்டாங்க. செல்வராஜ் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்றாங்க. அங்கே மேலூர் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஆர் ஆனந்த ஜோதி, அங்க உள்ள வருவாய் கோட்டாட்சியர் ஜெயந்தி அவர்களோட ரொம்ப போஸ்ட் பண்ணி வழக்கறிஞருக்கு அனுமதி கொடுக்கல. அதன் பிறகு நம்ம அந்த உயர்நீதிமன்றத்தில் போட்டு அந்த 110 வழக்கை வந்து முறியடிச்சோம். முறியடிச்சதுக்கு பிறகு இப்ப இங்க வந்து சாதாரண ஒரு குடிநீர் பிரச்சனை கம்பூர் ஊராட்சியில் தேனக்குடிப்பட்டியை சேர்ந்த அவர் சின்னையாங்கிறவரு தன் வீட்டை சுற்றி உள்ள ஒரு 10-15 வீட்டுக்கு கடந்த 3-4 மாதமா தண்ணி வரல அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கறதுக்கு அவருக்கு வழிமுறை தெரியல. அவர் செல்வராஜ் அணுகிறார். அவர் செல்வராஜ் வந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு தொலைபேசி வாயிலா கேட்கறதுக்கு நான் சரி பண்றேன், ஒரு நாள் சரி பண்றேன்னு சொல்றாரு. ஆனா அவர் சரி பண்றதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல சூப்பர் அப்படிங்கிற அவர் என்ன செய்யறாருன்னா வந்து நேரடியாக வந்து நீ என்ன தலைவருக்கு புகார் கொடுக்குறியான்னு சொல்லி இவரை சட்டம் போட்டு சின்னையாங்கிறவர் அடிக்கிறாரு. சின்னையாங்கிறவர் அடிச்சா சின்னையா வந்து அவசர எண் 100 அது ஏற்கனவே தான் இருக்கு, எது நடைமுறையில் இல்லை. 100க்கு அழைச்சு தன்னுடைய புகாரை சொல்றாரு. புகாரை சொன்னா இந்த கொட்டாம்பட்டி காவலர்கள் வந்த சார்பு ஆய்வாளர் வந்து நேரம் இடத்துக்கு வரல. அவர் கருங்காலக்குடி பேட்டையில் இருந்துருக்கு. அந்த தேனக்குடிப்பட்டிக்கு அதுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர். அங்கே இருந்துட்டு நீ எங்க இருக்க, நீ ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்து சின்னையா அழைக்கிறாங்க. சரி, சின்னையா அப்புறம் போய் புகார் கொடுத்துட்டு வந்துடுறாரு. புகார் கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு அங்கே இந்த காவல் பணியில இருந்த சார்பு ஆய்வாளர் அண்ணாதுரை என்ன சொல்றாரு, நான் வந்து அந்த கோட்டைப்பட்டிக்கு அங்கே பக்கத்துல ஒரு ஊரு கட்டாம்பட்டிக்கு போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு சாயங்காலம் அங்கே வர்றேன் விசாரணைக்குன்னு சொல்றாரு. அதனால வீட்டுல இருந்து சொல்றாரு. சின்னையா வந்து அந்த காவல் சார்பு ஆய்வாளர் அண்ணாதுரை அவர்கள் வருவாருன்னு காத்திருக்காரு. ஆனா வந்தது திரும்ப அந்த ஓவச்சி காப்பருக்கு அந்த ஊர் நாட்டாயமான சூப்பர் வகைராக்கள் வந்து அவர் மீது கடுமையான தாக்குதலை நிகழ்த்துறாங்க. அந்த தாக்குதல் நிகழ்த்துறத கேள்விப்பட்டு செல்வராஜ் வந்து அங்கே கம்பூர்ல வந்து தேனக்குடிப்பட்டிக்கு போறாரு. அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்க ஊரு. அங்க போறாரு. அங்க போனதுக்கு பிறகு அவர் மீதும் தாக்குதல் நடத்துறாங்க. இதுல இருந்து அங்கிருந்து வர்றாங்க, மக்கள் மீட்டு அனுப்புறாங்க. அவரு கடுமையா பாதிக்கப்பட்ட சின்னையா வந்து மேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. இவர் செல்வராஜ் கருங்காலக்குடிக்கு வந்துடுறாரு. கருங்காலக்குடிக்கு வந்த இடத்துல அங்க காவல் உதவி மையம் இருக்கு. அந்த காவல் உதவி மையத்துக்கு பக்கத்துலதான் அவர் மயங்கி விழுகிறாரு அந்த அங்கே அடிபட்ட விஷயத்துக்கு. அப்புறம் அவரை முதலுதவி செஞ்சு மருத்துவமனையில சேர்த்து புகார் கொடுத்தா காலையில 10 மணி 11-12 மணிக்கு வந்து சார்பாய்வாளர் அவங்கள்ட்ட அறிக்கை வாங்க வர்றாரு. வந்துட்டு அறிக்கையை வாங்கிட்டு இங்க வந்து பார்த்தோம்னா யாரு பாதிக்கப்பட்டாங்களோ, அடிபட்டு மருத்துவமனையில் இருக்காங்களோ அவங்கள் மீது புகார் பதிவு செய்யப்படுது. யார் வந்து தாக்குதல் நடத்தினாங்களோ அவங்கள்ட்ட புகாரை வாங்கி முதல் புகாரை அவங்களையும் இவங்க தான் கவுண்டர் பெட்டிஷனாகவும் பதிவு பண்றாங்க. அப்ப இந்த கொட்டாம்பட்டி காவல்துறை வந்து எப்படி இந்த விஷயத்துல செயல்பட்டு இருக்குன்னு உண்மையிலே அடிபட்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்கிற மேல வழக்கு பதிவு, அவங்க மேல கடுமையான பிரிவுகளின் கீழே அங்க ஒண்ணு அடிச்சவன் கொடுத்த புகாருக்கு சும்மா அவன் மேல சாதாரண பிரிவுகளின் கீழே அவங்க வழக்கு பதிவு செஞ்சு மேலும் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு சுவரட்டி ஒட்டும் பொழுது செல்வராஜ் அவர்களை மிக தகாத வார்த்தைகளை சார்பாய்வாளர் அண்ணாதுரை பேசிட்டு இருக்காரு. சார்பாய்வாளர் அண்ணாதுரை அவர்களுக்கு ஒன்றை நம்ம சொல்லிக்கிறோம். அவர் என்ன அப்படின்னா அவர் தொடர்ச்சியா தகாத வார்த்தைகளை பேசுவது தொடர்கதையாக இருக்கிறது. அவர் வந்து தோழர் செல்வராஜ் அவர் சாதாரண ஒரு தனிநபர் நினைச்சுக்கிட்டீங்க. நீங்க அவரை மட்டும் பேசல, எல்லா காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய சாமானிய மக்கள் அனைவரையும் மிக தகாத வார்த்தை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு பெண்ணு, ஒரு தனியா இருக்கிற பெண் தன்னுடைய மகள் பிரச்சனையா வரும் பொழுது அந்த பெண்களை ஒரு சாதாரண ஒரு
எப்படி சொல்றது, ஒன்றுமே விவரம் இல்லாத அந்த காலத்து மனுஷங்க பேசுற மாதிரி மிக கொச்சையாக, மிக கேவலமாக ஆணுறுப்பு பெண்ணுறுப்புகள்லாம் பயன்படுத்தி மிக மோசமான வக்கிரமான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க. அண்ணாதுரை அவர்களை நீங்க தொடர்ச்சியா இது போன்ற போக்கை நீங்க மாத்திக்கிறேன். நீங்க இப்படி பொதுமக்களை வசைபாடிக்கிட்ட கை சாதாரணமா அடிச்சுடுறது, ஒரு சாலையோர வியாபாரியை அடிக்கிறது, ஒரு அப்பாவித்தனமானவர்களை கை நீட்டுறது, என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த காக்கி உடுப்பு போட்டதுக்கு பிறகு அவர்கள் தேவதூதர்களாக நினைத்துக் கொண்டார்களா என்று தெரியவில்லை. எனவே கொட்டாம்பட்டி காவல்துறை தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும், தங்கள் நியாயப்படி நடக்க வேண்டும். ஏற்கனவே கொட்டாம்பட்டி பகுதியில் கனிம வள திருட்டு அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. கனிம வள திருட்டு நடக்கிறவங்கள்ட்ட பூரா இருக்க வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் பூரா தொடர்புல இருக்கிறாங்க. இது இதெல்லாம் பேசணும்னு நிறைய போய்கிட்டே இருக்கு, நிறைய தலைவர்கள் பேச வேண்டியது இருக்கு. அதனால நான் பேச வேண்டியதை மட்டும் சுருக்கமாக பேசுறேன். இது போன்ற கொட்டாம்பட்டி காவல்துறை பாதிக்கப்பட்டவர் மீது வழக்கு போடுவதை, பாதிப்பு ஏற்படுத்தவர்கள் சாதகமாக நடப்பதுமா இருக்கு. அதிலே குறிப்பா சார்பாயோட அண்ணாதுரை அவர்கள் மிக வக்கிரமான வார்த்தைகளை தொடர்ந்து பிரயோகப்படுத்தி வர்றாரு. பெண்கள் மீது, தனிநபர்கள் மீது மிக கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி வர்றாரு. இதை உளவுத்துறை அதிகாரிகள் மிக சரியாக இதை குறித்து கொண்டு உயர் அதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டும். அவர் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.